வெற்றிகரமான சத்தியம். கிறிஸ்துவின் வாழ்வும் மரணமும் உயிர்த்தெழுதலும். ஏப்ரல் 27. வீணானது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. எபேசியர் 2:8. உங்கள் விலையுயர்ந்த காரை கழுவ ஒரு நாள் தீர்மானிக்கிறீர்கள். சோப்பு, வாளி, தூரிகை, தண்ணீர் குழாய் ஆகியவற்றை தயார் செய்து கழுவ ஆரம்பிக்கிறீர்கள். காரின் முன்பகுதி, பின்பகுதி, கண்ணாடி என அனைத்தையும் கழுவுகிறீர்கள். காய்ந்த பிறகு கார் மெழுகை தேய்க்கிறீர்கள். கார் பளபளப்பாக மின்னும் வரை தேய்க்கிறீர்கள். வேலை முடிந்ததும் உங்கள் மனது துள்ளுகிறது. காரை கிளப்பி பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்திற்கு செல்லுகிறீர்கள். சாலையில் செல்லும்போது முன்னால் இருக்கிற ஒரு பெரிய சகதி பள்ளம் தெரிகிறது. ஐயோ என்கிறீர்கள். கார் சேற்றுக்குள் இறங்குகிறது. பளபளப்பான காரை சகதி கரைப்படுத்துகின்றது. காரை வீட்டிற்குள் கொண்டு வரும்போது உங்கள் மனைவி ஜன்னல் வழியாக பார்த்து எல்லாம் வீண் என்று முணுமுணுக்கிறார். இதே போல எந்த பயனும் இல்லாத ஒரு செயல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறது. அது நம் சுய கிரியைகளால் இரட்சிப்பை சம்பாதிக்க முயலுவதாகும். நம் சொந்த முயற்சியால் நியாய பிரமாணத்தை கைக்கொள்ள முயலுவது வீணானது என்று வேதாகமும் சொல்கிறது. அது உங்கள் காரை ஒரு வாளி நிறைய சேற்றால் கழுவ முயற்சிப்பதற்கு ஒப்பானது. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறோம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே. கலாத்தியர் 2:15-16. கிரியைகளால் இரட்சிப்பை பெற முயல்வது வீணானது என்பதை கிறிஸ்துவின் மரணம் உறுதிப்படுத்துகிறது. ஏனெனில் நாம் நம் கிரியைகளால் இரட்சிக்கப்பட முடியுமானால் பாவ நிவாரணம் அவசியமற்றதாக இருந்திருக்கும். நாம் விசுவாசத்தின் மூலம் தேவனுடைய ஈவை ஏற்றுக்கொண்டால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ரோமர் 5:1. அத்தகைய சமாதானம் நமது வீணான முயற்சிகளால் ஒருபோதும் கிடைக்கப் போவதில்லை. செயலில் காட்டுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் முயற்சிகள் வீணானதாக இருந்த நேரத்தை நினைத்து பாருங்கள். எதை மாற்ற வேண்டியுள்ளது? ஆழமான ஆராய்ச்சிக்கு யோபு 15:31, சங்கீதம் 94:11, 1 கொரிந்தியர் 15:17 வசனங்கள். ஆமீன்.